லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தேர்தல் முடிவுகளை அறிவிக்க ரத்து செய்ய கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணாமலை தோல்வி பார்த்துலாம கண்டிப்பாக பண்ணுறாரு. ஒரு தலைவர் மாதிரி பேச மாட்டாரு. அவர் ஒரு எப்படி பேச சொல்கிறதுன்னா, ஒரு தலைவர்னா ஜென்வனாக பேசணும். அது இல்லை அவர்கிட்ட. கண்டிப்பாக அவர் தோற்றே போயிடுவார். வின் பண்ண சான்சஸே இல்லை. டெபாசிட் அவுட்டு. இதில் எப்படி எம்பியில் இவ்வளோ பெரிய 6 தொகுதிகள் எப்படி வின் பண்ண முடியும்? வின் பண்ண சான்சஸே இல்லை. மொத்தமே 1 லட்சம் ஓட்டே வராது அவருக்கு. இது எங்கள் 1 லட்சம் ஓட்டு காணப்போனால் என்ன இருக்குது அவருக்கு? ஆமாம், நிச்சயமாக தோல்வி பயத்தை தான் காட்டுது. ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாம் அவங்க ஆட்சியில் எல்லாமே அவங்க சட்டத்திட்டங்களுக்கு தான் உட்பண்ணும் மாதிரி வந்துடுது இப்போ. அதனால் அவங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோல்வி பயம் கண்டிப்பாக தோல்வி தான் ஆகும். ஏன்னா இது எலெக்ஷன் ஓட்டு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடியது. எல்லாம் கவர்மெண்ட் அது காணாமல் சொல்ல முடியாது. அப்புறம் பாதுகாப்பு இருந்தாங்களே அவங்கெல்லாம் என்னாச்சு, இவங்க என்னாச்சு, எல்லாத்தையும் வச்சு தானே ஓட்டு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படிங்கள காணாமல்னு சொல்கிறது அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? 1 லட்சம் ஓட்டுங்கிறது சரி இல்லைங்க. 1 லட்சத்தில் நீங்கள் 4 பங்காக வச்சாலும் கூட 25,000 ஓட்டு கிடைக்கக்கூடாது. அவருக்கு கஷ்டம்தான். ஏன்னா அவருடைய நடவடிக்கை என்பது அந்த மாதிரி சும்மா மோடியை கூட்டிகிட்டு ஷோ அப்படி காமிச்சிட்டே இருந்தாருன்னா மக்கள் ஓட்டு போட வேண்டாமா? அதெல்லாம் நடக்காத விஷயம். அவர் தோல்விங்கிறது உறுதி. அதே நேரத்தில் அவர் எந்த கோர்ட்டுக்கு அவர் போய் கேட்டாலும் சரி தான், சொல்லாத அப்படின்னாலும் சரி, அவருக்கு எழுதப்பட்டது தீர்ப்பு எழுதியாச்சு. தேர்தலில் அவர் கண்டிப்பாக தோல்வி தான். அவர் இந்த கேள்வி இது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, தோல்வி பயம் இல்லைங்க. அவங்களோட சித்தாந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக முழுமையாக அவங்க தோக்கிற தோல்வி முகம் வந்துருச்சு. அதாவது அவங்களுக்கு தெரியுமா, பதவி ஆசை போயிடுச்சு. பதவி போயிடுச்சு வச்சுக்கிங்க, உயிர் போன மாதிரி. ஸோ அதனால் ஏதாவது ஒரு டாக்டிக் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது அவங்களுக்கு முடிவு இங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சவுத்தில் இருந்தால் முடிவு ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு போலிங் இங்கே தான் 19. இதுலேருந்து போலிங் ஸ்டார்ட்ன்றதுனால இங்கேருந்து பிரச்சனை கிளப்புவோம். இல்லை, அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் அவங்க டைம் முன்னாடியே இருந்தது. ஏன்னா போன ஜனவரிலே அவங்க ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்பயே சரி பண்ணியிருக்கணும், அது சரி பார்த்துருக்கணும். அதை பார்க்காம இப்போ காணாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. ஏன்னா அவகாசம் இல்லாமல் இல்லை, அவகாசம் நிறைய இருந்தது. அந்த டைமில் பார்த்துருக்கலாம். இது அரசியல் காரணங்களாக சொல்கிறாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த செயலை நான் தப்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஜனவரியிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, எந்தெந்த தொகுதியில் யார் என்ன ஏதுன்னு. அப்போ நம்ம பப்ளிக்காக கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் சாஃப்ட்வேரில் இருக்கிறேன். நான் தினம் போயிட்டு வருவேன், ஓட்டு போக ஊருக்கு போவேன். நான் போய் செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ரெகுலராக போகிற பற்றியில். ஸோ பப்ளிக் மேலே தப்பு இருந்தாலும் அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த எலெக்ஷன் தான் பார்க்கணும், என்னென்ன நம்ம தொகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க. நீ என்ன செஞ்சியோ அதை சொல்லி ஓட்டு கேளு, ஜெயிக்கலாம். அவன் என்ன பண்ணால் இவன் பண்ணால் நீ ஓட்டு கேட்காது. புரியுதா? நீ என்ன செஞ்ச, உன் நாட்டுக்காக என்ன செய்ய போகிற அதை சொல்லு. பாஜக வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லாமல் இவன் திருட்டான் அவன் தான் சொல்கிறதுக்கு அப்போ நீ அந்த வேலை சொல்லு. 1 லட்சம் வாக்குகள்லாம் அவர் வாங்குறதுக்கு வித்தியாசமே இதுவே வாய்ப்பே இல்லை. அவருக்கு வாய்ப்புகள்லாம் அதிகம் அங்கே கம்மி தான். அவங்க ஆட்சின்றதுனால ஏதாவது செய்யலாம், செஞ்சு எப்படியாவது வரணுன்றதுக்காக அவங்க மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, ஓட்டு போட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு, எல்லாம் கையெழுத்து போட்டுட்டாங்க, எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுகிறதுனா அவரோட தோல்வி பயத்தை தான் காட்டுது. வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கு நம்ம இதில்? வேறு போத்தவில்லை. இதெல்லாம் என்ன தெரியுமாங்க, போகாத ஊருக்கு வழி தேடுற கதை. நம்ம அது தேவையில்லாமல் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு அவருக்கு நம்ம ஒரு முகாந்திரம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தோல்வி பயதாம்மா. தோல்வி பயங்கிறது இப்பவுமே இல்லை. தோல்வி பயம் அவருக்கு முன்னவே வந்துருச்சு. அது தோல்வி பயம்ங்கிறது ஏன் அப்படின்னா, ராகுல் காந்தியும் இவங்களும் மேடையில் ஏறும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை திட்டமிட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல. சொல்லிட்டாங்க எல்லாருடைய அரசியல்வாதியுடைய இதுகளும் அவன் ஆணித்தரமான ஒரு போக்கு என்பது வேட்பாளர்கள்கிட்ட பேசும்போது கூட அவரால் பதில் கொடுக்க முடியல, எதையுமே சொல்ல முடியல. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அவர் தோல்வி பயம், அவர் தான் தோற்று போயிடுவார். டெபாசிட் கிடைக்குமாங்கக்கூடிய சந்தேகத்தில் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவரெல்லாம் பேசுகிறத ஒரு பெரிய கணக்கில் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படின்னா நீதிமன்றத்தில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி, நீதிமன்றம்னு சொல்லும்போது அவருடைய தலைவரே இப்போ போய் நாரி போய் கிடக்கிறாரு. அதனால் இவருக்கு சர்வசாதாரணமான ஒரு பிரச்சனை அது.
எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியில் பார்த்தீங்கனாலே ஒரு 10 லட்சத்துக்கு மேலே அதை தாண்ட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 10% ஓட்டு மிஸ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்க கம்மியாக தான் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ எதனால் அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. மேபி ரிசல்ட்ஸ் முன்ன பின்ன வந்தால் அதுக்கான ஒரு ரீசனாக சொல்கிறாரான்னு தெரியல. பயம் வந்து போச்சு, தோல்வி பயம் வந்துடுச்சு. அதனால் அவர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வரணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடத்துகிறாங்க. அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. அவங்களோட சித்தாந்தமே அதுதாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமாங்க, அதாவது இவங்க வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு போதையில் இருக்கிறாங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. மக்களோட மனநிலை இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? அவங்க இருந்த வட மாநிலத்திலேயே நிறைய நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். போயிட்டு டிவியில எல்லாம் நமக்கு ஒரு சில சேனல்லாம் போடுறாங்க, அடிக்கிறாங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க, தாக்கு பிடிக்க முடியல அவங்களோட. அதாவது இப்போ என்ன பிரதானமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மோடி சொல்லும்போது இத்தனை வருஷமாக நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ செய்திருக்கேன் மக்களுக்கு, இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் போயிட்டு ஏதாவது மக்களுக்கு நான் வந்து சிறப்பான திட்டங்களை கொடுத்துருக்கேன், கல்வி வளர்ச்சிக்கு பண்ணுறேன், மருத்துவத்துக்கு பண்ணுறேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா ஜெயிச்சிடலாம். ராமர் கோயிலை கட்டியிருக்கிறேன், மோடி ஆட்சி. அதனால் அவர் அவங்க ஆளுங்களை வச்சு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. மோடி வாக்காளர்கள் இருப்பாங்க அதிகமாக. அவங்க நல்ல வாக்காளர்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு உரிமை இல்லைன்ட்டுவாங்க. மோடி வாக்காளரை வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பப்ளிசிட்டியாக தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சும்மா இவருக்கெல்லாம் சில பேருக்கு காசு கொடுத்து வந்து சொல்கிறாங்க தவிர அவர் இன்னும் சரியான பொலிட்டிஷியனாக இல்லை. துட்டு கொடுத்தா கட்ட நாய்க்கு பின்னாலே வராங்க, அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஜோக்கர் மாட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அவரை வச்சு நிறைய அரசியல் பண்ணலாம், அவரை வச்சு அரசியல் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை. அப்படி இருக்கும்போது ஒரு சரியான ஒரு அவர் அரசியல்வாதின்னு அப்படி சொல்லிட்டு தான் வந்து இல்லை, சரியான அறவேக்காடுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் மனிதன் அவர் இருக்கிறார். ஆமாம், இந்தியாவில் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு இந்திய கூட்டணி சொல்லுது. அதுதான் ஒரு பெரிய கூட்டணி, அது நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இப்படி எப்படிலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து நீட் தேர்வெல்லாம் நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவர். அந்த பள்ளி மாணவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்கள், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள்லாம் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து கணக்கில் பார்க்கும்போது 8% ஓட்டு, ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட்டு என்பது மாணவ மாணவிகள்கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய பிரதிபலிப்பு இருக்குது. அது வந்து அவரை தோக்கடிக்கும். அது தெரியாமல் வந்து அவர் சொல்கிறாரு. அதை வந்து அவரை வந்து என்ன வியூகத்தில் பேசுகிறாரு, என்னத்தில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அது எங்களுக்கே வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு அண்ணாமலை வந்து மாட்டியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக சொல்லக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் நோட்டாவுக்கு கீழே இருந்தவங்க தான். இவங்களுக்கு போட்டி யார்? டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ போட்டி இல்லை, நோட்டாவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி. திருப்பி அதே மாதிரி ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரே தானாக மாறு தட்டிக்கிட்டாருன்னா நம்மளா பொறுப்பு? அதுக்கு நம்மளாங்க பொறுப்பு. நான் கூட சொல்லிக்கிறலாம், சும்மா நின்றுக்கிட்டு ஒரு 10 ஓட்டு கையில், என் ஃபேமிலி மெம்பரே போட மாட்டாங்க வச்சுக்கிறேங்க, 10 ஓட்டு கையில் வச்சுக்கிறேன், 1 லட்சம் ஓட்டு கம்மி 2 போவேன் போய் சொல்ல தேர்தல் கமிஷன். அதாவது அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. தேர்தல் கமிஷனர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க, எல்லாம் ஃபோட்டோ பிடிங்க, அதை ஒரு டேட் வைக்கிறாங்க, குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட டைம் டேட் வைக்கிறாங்க, அது எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணி எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் எந்த விதமான அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எதுவாக இருந்தால் குறை தீர்க்கிற இடத்துல வைக்கிறாங்க. தேர்தல் கமிஷனர் யார் ஆள்? ஒன்றிய அரசோட ஆள் தான். அவங்களோட நியமனத்தில் இருந்தால் படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது. மாநில அரசு வைக்கிறது இல்லை, ஒன்றிய அரசோட எல்லாம் பிரிவு தான். எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் தானே தேர்தல் வந்து அறிவிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்கிறாருன்னா கோர்ட்டுக்கு போனாலும் எப்படி தீர்ப்பு வரப்போகுது, இருக்கிறது தான் சொல்ல போகிறாங்க அவங்கள. அண்ணாமலை சொல்கிறது உண்மைன்னு சொல்ல முடியாது.